ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ருசியான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ருசியான விஷயம்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச திருமண விருந்து. திருமண விருந்து அப்படின்னு சொன்னாலே நம்ம அறியாமையிலே நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். கல்யாண வீட்டு சாப்பாடுன்றது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் காலகாலமாக இருக்கிற ஒன்று. நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இன்விடேஷன் கொடுக்கும்போதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்குற முக்கியமான விஷயங்களில் ஒன்று, அப்புறம் என்ன சாப்பாடு, யார் கேட்ரிங் அப்படின்றது தான். என்னதான் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடும்போது தான் அந்த கல்யாணம் முழுமையடையும். அதனால சாப்பாடு விஷயத்துல நாம ரொம்பவே கவனமா இருப்போம். ஒரு குடும்பத்துல ஒரு விசேஷத்தை தரமா முடிச்சு கொடுத்துட்டா அந்த குடும்பத்தோட அடுத்தடுத்த விசேஷ ஆர்டர்களும் அந்த கேட்டரிங் காரங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு குடும்பத்தோட 2-3 தலைமுறைகளுக்கும் ஒரே கேட்டரிங் காரங்க கூட சமைப்பாங்க. அந்த வகையில பாரம்பரியமா திருவள்ளூர்ல கடந்த 25 வருடங்களா மக்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றிகரமா இயங்கிட்டு வர தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க திருவள்ளூர் சுற்று வட்டாரத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இவங்களோட ஃபுட்டை ஒரு முறையாச்சும் டேஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா வீட்டு விசேஷம் வச்சிருக்கவங்களுக்கும் சாப்பாடு பிரியர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இவங்க தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ். இவர் மிஸ்டர் தென்றல். இவர் கேட்டரிங் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு பல ஸ்டார் ஹோட்டல்களில் வேலை செஞ்சு முறையா கேட்டரிங் தொழிலை கத்துக்கிட்டு திருவள்ளூர்ல தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ் அப்படின்ற இந்த கேட்டரிங் நிறுவனத்தை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராரு. இவங்களோட இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களா இருக்கிறது, இவங்க சமைச்சு தரக்கூடிய உணவுகள் சுவையாக மட்டும் இல்லாம ஆரோக்கியமானதும் இருக்கும். சமையல்லையும் சரி பரிமாறுதலையும் சரி நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹைஜீனிக். சுத்தமான தரமான உணவுப் பொருட்கள் கொண்டு தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இவங்களோட ஃபுட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களில் ஜீரோ காம்ப்ரமைஸ். எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கறது இல்லை. கை தேர்ந்த அனுபவமிக்க சமையல் கலைஞர்களை வச்சு தான் அனைத்து உணவுகளையும் சமைக்கிறாங்க. கிச்சன்ல உணவு தயாரானதும் திரு தென்றல் அவர்கள் எல்லா டிஷ்ஷஸையும் ப்ராப்பரா டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்வீஸ்க்கு அனுப்புவாரு. என்னதான் சாப்பாடு ருசியா ஆரோக்கியமானதா இருந்தாலும் முறையா பரிமாறினாதான் அந்த சாப்பாடை சாப்பிடவே நம்மளுக்கு பிடிக்கும். விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் ரெடியாகி சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ப்ரீஃபிங் வச்சு சர்வீஸ் பண்ற எல்லோருக்கும் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்து பக்காவா ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் சர்வீஸை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிஷ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் டிஷ் வரைக்கும் மெனுவில் இருக்க எல்லா ஐட்டமும் எல்லாரோட இலையிலையும் இருக்கும். ஒருத்தர் கூட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டியதை கொண்டு வந்து தர அளவுக்கு இருக்கும் இவங்களோட சர்வீஸ். சாப்பிட்றவங்க கிட்ட ஃபுட் டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு திரு தென்றல் அவர்களே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்பாரு. சரி, இவங்க எந்த மாதிரியான ஃபுட் மெனு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க கொடுக்கக்கூடிய உணவுகள் உயர்தர சைவ உணவுகள். சவுத் இந்தியன்ல ஆரம்பிச்சு ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல் டிஷ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்வீட்லையும் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கொடுக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி வெட்டிங்லையும் கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இவங்களுடைய டிஷ்ஷஸ். ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் மெனு அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட் மெனு தந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல் வெஜ்லையும் நான்வெஜ் டிஷ்ஷஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. வேகன் சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, வெஜ் மட்டன் பிரியாணி, வெஜ் ஃபிஷ் கறி, இந்த மாதிரி வெஜ்லேயே இவ்வளோ டேஸ்டியான டிஷ்ஷஸ் கொடுக்க முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்கும். இதனால் உங்கள் ஃபங்க்ஷனில் நான்வெஜ் எதிர்பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் திருப்திப்படுத்த முடியும். இது தவிர ஈவினிங் ஸ்நாக்ஸ், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், பானிபூரி, ஃப்ரூட் சாலட் ஸ்டால்ஸ், சாக்லேட் ஃபவுண்டன், டீ, காஃபி, இந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறாங்க. தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ் சமீபத்தில் நடத்தி கொடுத்த திருமண விருந்துகளை பார்க்கலாம். உங்களுக்கு இவங்க எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்குறாங்க, இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு, ஃபுட் தவிர எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மயிலாப்பூர் ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்வில் தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ் பரிமாறிய இரவு விருந்து.
அடுத்து மணவாள் நகர் சிஎம் பேலஸ் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்வில் தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ் பரிமாறிய இரவு விருந்து. இது பூந்தமல்லி சடையப்ப திருமண மகாலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்வில் தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸ் பரிமாறிய இரவு விருந்து. என்னங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போய் வயிறார சாப்பிட்டு வந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கணும்னு நம்புறோம். எந்த ஒரு தொழிலையும் வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது கேட்டரிங் தொழில்னா சொல்லவே தேவையில்லை. சாப்பாடு நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அதுபோல் ரெஃபரன்ஸ் மூலமாகவே நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதனாலே உங்களுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டர்களையும் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வெரைட்டியாகவும் டேஸ்டியாகவும் ஃபுட் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் தென்றல்ஸ் குவாலிட்டி கேட்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.